ஏங்க டெய்லியும் ஜாலியா வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஒரு 2 வருஷமா வீடியோ போடல. திரும்பவும் இப்ப போடுறீங்க. என்ன காரணம்? ஏன் 2 வருஷம் வீடியோ போடலன்னு கேக்குறியா? அப்போ வந்து நம்ம ஒரு விளையாட்டா ஜாலியா ஏதோ வீடியோ போட்டா நமக்கு லைக் வருது, கமெண்ட் பண்றாங்கன்ட்டு நான் அதை வந்துட்டு ரொம்ப ஆர்வமா பண்ணிட்டு இருந்தேன். இடையில ஒரு நாள் நம்ம ஒரு வீடியோ போட்டோம், சக்தி மசாலா ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். எந்த வீடியோவுமே ஓடல. அந்த வீடியோ மட்டும் கிட்டத்தட்ட 11 லட்சமோ 12 லட்சமோ ஓடிச்சு. ஞாபகம் இருக்கா? அதுல பாத்தீங்கன்னா கமெண்ட் ஏகப்பட்ட கமெண்ட். நிறைய பேர் வந்து என்ன விலைக்கு வாங்குனீங்க, இந்த கடை எங்க இருக்கு, என்ன ஏதுன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு நாள் நைட் ஒரு 10 11 மணி இருக்கும். ஒரு கமெண்ட் வந்து ரொம்ப கேவலமான கமெண்ட். உன்னைய பத்தியும் என்னைய பத்தியும் கிட்ட கிட்ட வார்த்தையெல்லாம் திட்டி போட்டிருந்தான். அப்போ எனக்கு அந்த கமெண்ட்டை பார்த்ததுல இருந்து தூக்கமே வரல. என்னடா இப்படி போடுறாங்களே, இப்படி பேசிட்டாரே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. எனக்கு யாருன்னே தெரியாது. அன்னையிலேருந்து எனக்கு வீடியோ போடுற ஆர்வமே போயிடுச்சுப்பான். அப்புறமும் நானும் ஒன்றரை வீடியோ பண்ணுறதுக்கும் சொல்லலை, நானும் பண்ணலை. அது அப்படியே அந்த சேனல் விட்டு போச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் யோசித்தேன், நம்ம ஏன் வீடியோ போடல? கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என்ன காரணம்னு யோசிச்சோம்னா அந்த கமெண்ட் தான் மைண்டில் வந்து நின்றுச்சு. ரைட்டு. அப்போ அந்த கமெண்ட் போட்ட எங்கே இருக்கான்னு பார்த்தா அவன் இல்லை. ஆனால் அவன் போட்ட ஒரு கமெண்ட்டுக்கு நம்ம 2 வருஷம் ரியாக்ட் பண்ணியிருக்கோம் பாரு. கமெண்ட் போடுறவன் என்ன பண்ணுவான்? இங்கே கமெண்ட் போட்டான், நம்மளை ஆஃப் பண்ணி விட்டான். அப்புறம் அடுத்த சேனல் போய் கமெண்ட் போட்டு அழைவான். நான் பண்ண பெரிய தப்பு, ஒரு கமாண்டால வாழ்க்கையை வந்து 2 வருஷம் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த மாதிரி புதுசாக யூடியூப்ல வந்து வீடியோ போட்டு நம்ம வந்து ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட்டை போட்டு ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அப்படி யாராவது இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்டை சொல்லுங்க, என் ஒய்ஃபும் தெரிஞ்சுக்கிட்டோம்.